வெல்கம் பேக் டு க்ரோ வித் ராம் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் தன்னோட வேலை விஷயமா ஒரு ஃபாரினுக்கு ஒரு 183 நாளைக்கு மேலே போகிறாரு அப்படின்னா, அது அவரோட பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், இல்லை அலுவலக சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அப்படி போய் அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கெல்லாம் வெளிநாட்டு வாழ் இந்தியர், அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன். இங்கேருந்து ஒருத்தர் என்ஆர்ஐ ஆனதுக்கு அப்புறம் அவர் செய்ய வேண்டிய பேசிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, திஸ் இஸ் ராம்குமார் ஃப்ரம் பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஏதாவது கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும், உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஏதாவது உங்கள்கிட்ட என் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களோட கோஆர்டினேட் பண்ணி அதுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருத்தர் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஆனதுக்கப்புறமா இந்தியாவில் அவர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், பிரதானமான விஷயம் அப்படின்னா, அவர் பேங்க்குக்கு போயிட்டு தன்னோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ, அதாவது நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு தன்னோட பாஸ்போர்ட்டும் விசா இதை டீட்டெயில்ஸை கொடுத்த உடனே தாராளமாக அவரால் பண்ண முடியும். ஒருவேளை ஆன்லைன்லேயே கூட தாராளமாக இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் தான் இனிமே அவருக்கு இந்தியாவில் வரப்போகிற பணங்கள், அதாவது இந்தியாவிலேருந்து அவர் ஏர்ன் பண்ணுற இன்கம் எதுவாக இருந்தாலும் இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் மூலமாக தான் ரூட் பண்ண முடியும். அதே சமயத்தில் அதே கஸ்டமர் ஐடியில் அவர் இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம். தட் இஸ் கால்டு என்ஆர்இ அக்கௌண்ட், அதாவது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா, அவர் ஃபாரினில் போய் ஏர்ன் பண்ணுறாருல்ல, அங்கே தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னா இந்த ஓவர்சீஸ் பேங்க் மூலமாக இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைப்பார். ஸோ இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் வில் அக்செப்ட் ஒன்லி ஃபாரின் கரன்சி, அதாவது லெட் இட் பி யூஎஸ் டாலராக இருக்கலாம், இல்லை பவுண்டாக இருக்கலாம், இல்லை சிங்கப்பூர் டாலராக இருக்கலாம். எந்த ஃபாரின் கரன்சியாக இருந்தாலும் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஐஎன்ஆரில் கன்வெர்ட் ஆகி என்ஆர்இ அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும். ஸோ ஒரு கஸ்டமர் ஐடிக்கில் அவருக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்டும் இருக்கும், என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ அது மூலமாக அவர் தாராளமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்டு மினிமம் டென்யூரே 1 வருஷம். அதுக்கு பேங்க் அன்னன்னைக்கு எப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுப்பாங்க, 7%, 7.5%. 1 வருஷத்துக்கு குறைச்சல் இல்லாமல் என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யவே முடியாது. என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ், அதுக்கு முன்னாடி என்ஆர்இலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு 100% டேக்ஸ் ஃப்ரீ. எதனால் அப்படின்னா, இந்திய அரசாங்கம் ஃபாரினர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு தேவை, வெளிநாட்டு முதலீடு இந்தியாவுக்கு தேவை. அது ரீட்டெயிலாக இருக்கலாம், இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம். இங்கே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரினில் தான் ஏர்ன் பண்ணுற சம்பாத்தியத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது மூலமாக அவங்க இந்த கண்ட்ரியோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்காங்க. அதனால் என்ஆர்இலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வைஸ் வர்சாவாக என்ஆர்ஓலேருந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா, அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆன் த ஸ்பாட் இமீடியட்டாக இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணும்போதே 30% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் என்ஆர்ஐ ஆனதுக்கப்புறம் ஈவென்டோ நீங்கள் அந்த கண்ட்ரியில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கண்ட்ரியில் அந்த கவர்மெண்ட்டோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்கோம். இருந்த பொழுதிலும் நீங்கள் இந்தியாவுக்கு உங்களோட பெற்றோர்களை பார்க்குறதுக்கோ, உங்கள் உறவினர்களை பார்க்குறதுக்கோ, இல்லை நீங்கள் இங்கே வெக்கேஷனுக்கோ திருப்பி இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு தேவைப்படுது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட சேவிங்ஸ்லேருந்து தான் எடுத்து செலவு பண்ணணும். அதுக்காக உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவும் எடுக்கலை அப்படின்னா என்ஆர்ஐ கேட்டகரியை டிஸ்க்ளோஸ் பண்ணி என்ஆர்ஐ அது மூலமாக நீங்கள் இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். அது இந்தியாவில் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது உங்களோட வெக்கேஷன் பீரியடில் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு ஆச்சு அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், என்ஆர்ஐ கேட்டகரியில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, என்ஆர்ஐ டிஸ்கவுண்ட்டு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் கொடுக்குறாங்க, நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறீங்க. ஸோ அது ஆப்வியஸ்லி உங்களோட கிளைம் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான். பட் ஈவன் தென் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்தியாவில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். தாராளமாக அவங்க இந்தியாவில் தன்னோட உயிரை இழக்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்களோட லைஃப்க்கு ஏதாவது த்ரெட்டனிங் இருந்தது அப்படின்னா அதுவும் இந்த என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்.
இதை தவிர என்ஆர்ஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், என்ஆர்ஐ செக்யூரிட்டிஸ்லலாம் எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி அடுத்த வர வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம என்ஆர்ஐ சீரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ஆர்ஐ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ஆர்ஐன்னு போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணோம்.